அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் பார்க்குற இந்த இடம் இருக்குல்ல, ஹார்வே மில்க் டெர்மினல் 1. இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா செமையான ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. வேறு ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரிண்டட் டேக்குன்னு இருக்குல்ல, அதில் வந்து நம்ம பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணணும், போர்டிங் பாஸ் ஸ்கேன் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். இதில் ஒன்றும் கிடையாது. ரிசர்வேஷன் நம்பரை போட்ட உடனேயுமே, பிஎன்ஆர் நம்பர் போட்ட உடனேயுமே, அது ஆல்ரெடி நம்ம பே பண்ணியிருந்தாக்கா, செக்இன் ஆன்லைன் பண்ணியிருந்தாக்கா, இதில் வந்து பிரிண்ட் டேக் வருது. வந்தோடனே இது உள்ளால் போனீங்கன்னாக்கா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அந்த வைக்கிறாரில்ல, படுக்கப்பட்டப்பில் வைக்கிறாரு. வச்சோடனே அதில் வந்து ஃபினிஷ்னு கொடுத்தோடனே டேக் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுது. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய எஸ்எஃப்ஓ கலிஃபோர்னியாவுடைய சான் ஃப்ரான்சிஸ்கோ டூரு நல்ல மாதிரியாக முடிஞ்சு, இப்போ அதனை தொடர்ந்து நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்காக, மறுபடியும் நியூயார்க் போகிறதுக்காக டொமஸ்டிக் இதில் இருக்கோம். டெர்மினல் 3 இந்த இதில் தான் இருக்குது. பி கேட்டில் போட்டிருக்கு எங்களுக்கு. இது வந்து இமிக்ரேஷன் செக்கப். இந்த செக்கப்பை முடிக்கணும். முடிச்சிட்டாக்கா வேலை முடிஞ்சு. சாரி, இமிக்ரேஷன் இல்லை, செக்யூரிட்டி செக்கப். ஹார்வே மில்கி டெர்மினல் 1. இந்த டொமஸ்டிக் ஏர்வேஸில் வந்துட்டு ஒரு விஷயத்தை கவனித்தேன், செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த கன்வேயரில் வந்து ஸ்கேனிங் பண்ணிட்டு வரும்போது ரெண்டு பக்கமாக பிரித்து விடுது. அது ஒரு சைடில் பிரித்து விடும்போது டவுட்டாக வர்றதெல்லாம் இந்த சைடில் போட்டு வரும்போது அங்கே வந்து இன்னொரு ஸ்கேன் வச்சுருக்காங்க. அதில் செக் பண்ணும்போது நான் வந்து என்னுடைய பேக்கில் வந்து டேங்க் பவுட்ரு வச்சுருந்தேன். உடனே அதை எடுத்து ஒரு ஸ்டிக்கர் ஆட்டம் ஒட்டி 4 பக்கம் தடவி அதை இன்னொரு ஸ்கேனில் போட்டு விட்டு எடுத்ததுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. எந்தளவுக்கு ஸ்கேனிங்கில் உடைய டெக்னாலஜி முன்னேறி இருக்குது. அப்போ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏர்போர்ட் உள்ளால் உள்ள சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். இப்போ நாங்கள் செக்யூரிட்டி செக் பாயிண்ட்டை முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டுருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே போர்டிங் பாஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸி. எல்லாமே ஆன்லைன் தான். கிட்டத்தட்ட எதுவுமே நம்மளுக்கு பேப்பர் ஒர்க்கே கிடையாது. பாஸ்போர்ட் கூட தேவையில்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. பாஸ்போர்ட் வந்து செக் பாயிண்டில் வந்து வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஐ செக்கு, அதில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது, யுவர் ஃபோட்டோ வில் பி டெலீட் ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி வருது. ஆல் ரைட் கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஹாலோவன் டேஸ் வர்றதுனால நேற்று நைட்லாம் ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா பரபரப்பாகவே இருந்துச்சு. ரோடு ஃபுல்லாகவே ஐ ஸ்டோர், ரிச்சுவல், காஃபி, க்ரீன் ஆப்பிள் புக்ஸ், க்ரீன் ஆப்பிள் பெர்ஃப்யூம் கேள்விப்பட்டிருக்கேன். க்ரீன் ஆப்பிள் இப்போ ஒவ்வொரு இதுவும் வச்சுருக்காங்க. இதில் ஜஸ்ட்டு இந்த ஏர்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு வியூவுக்கு தான் காமிச்சிட்ருக்கேன். சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏர்போர்ட் பி. நாங்கள் இந்த ரைட், நாங்கள் இந்த இதில் ஏற்கனவே வந்திருந்தோம். அதோடைய இதை உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் அரைவல் வரும்போது. அதே இதில் தான் இது போகுது டிபார்ச்சருக்கு. ஸோ ஐ திங்க் லாஸ்ட் டைம் நான் எங்கே வந்து இறங்கினோ அதே இடத்துக்கு தான் போகிறேன். ஓகே, ஸோ பெரிய லெவலில் நம்மளுக்கு வீடியோ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். இது கிளப், இது வந்துக்கிட்டு ப்ரியாரிட்டி பாஸ் மெம்பர் வெல்கம். மக்கள் எப்போதும் ஆரவாரம். இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும், யூஎஸை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸுங்கிறது வந்து நம்ம ஊரில் உள்ள டவுன் பஸ் மாதிரி. அவ்வளோ ஃப்ளைட்டு ஏறுது, அவ்வளோ ஃப்ளைட்டு இறங்குது, ஏறிக்கிட்டே இருக்குது, இறங்கிக்கிட்டே இருக்குது. மக்களும் அதுபோல் ஃப்ளைட்டை க்ளீன் பண்ணுறதும் சரி, எல்லாமே குவிக் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நியூயார்க்கில் வந்து ஒரு 4 days இருப்போம். அதோடு எங்களுடைய எபிசோடு முடிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாண்டா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.
Thank you very much for watching Legendary Discovery. Bye. Legendary Discovery subscribe பண்ணுங்க.